ஓம் சக்தி. ஜெய் கணேச ஜெய்வராகி நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. கோயிலுக்கு போகிறோம், மன நிம்மதிக்காக கோயில் போகிறோம், தெய்வ சக்தி அருள் பெறுவதற்காக கோயில் போகிறோம். ஆனால் கோயிலில் செய்யக்கூடாத சில தவறுகளை நம்ம முதல்ல உணரணும். ஒவ்வொரு கோயிலிலையும் பல விஷயங்கள் நம்ம செய்கிறோம். அதை பற்றி ஒரு பதிவு தான். அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, முதல்ல நான் சொல்ல விரும்புவது குங்குமம். கோயிலில் கொடுக்கின்ற திருநீறு குங்கும பிரசாதத்தை பற்றி நான் முதல்ல உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கோயிலில் கருவறையில் கொடுக்குற திருநீரும் குங்குமம் பிரசாதம் இப்படி ஒரு இடது கை மேலாக வலது கையை வைத்து பவ்யத்தோடு வாங்கணும். அப்படி வாங்கின உடனே அதுக்கப்புறம் முடிந்த அளவுக்கு இந்த மோதிர விரலால், வலது கை மோதிர விரலால் இந்த விபூதி குங்குமத்தை இடுவது சால சிறந்தது. அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பேப்பரை வைத்து அதுக்குள்ளே அந்த குங்குமத்தை இட்டு திருநீர் பிரசாதம் இட்டு கொண்டு இடுவது நல்லது. ஆனால் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க, குங்கும பிரசாதம் வாங்கிட்டு உடனே இடது கையில் கொட்டி இட்டுட்டு திருப்பி அங்கே எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது கொட்டுறதுக்கு இடம் இருக்கா அங்கே போட்டுட்டு போயிடுறாங்க. அது தவறான விஷயமாகும். கருவறையில் வருகின்ற அந்த பிரசாதம் இருக்குல்ல, அது புனிதம் நிறைந்தது, அது மங்களங்கள் நிறைந்தது. மந்திரமாவது நீர், மாமருந்தாவது நீருன்னு சொல்கிறோம். குங்குமமாவது மங்களமாவது அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக ஏன் இந்த குங்குமத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் குங்கும பிரசாதத்தை மேலை நாட்டு செய்த ஒரு அறிஞர் என்ன செய்தார், அந்த குங்கும பிரசாதத்தை எடுத்து அந்த தெய்வீக வாங்குறாரு இல்லையா அந்த கையில், அந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய கருவறையில் வந்த குங்குமத்தை வாங்கி அதை ஆராய்ச்சி செய்யும் போது பார்த்திங்கன்னா, அதில் அவ்வளோ ஒரு தெய்வ சக்தியினுடைய அதிக ஆற்றலும் அதை இருக்கிறத அவர் உணர்ந்திருக்கார். எப்படி நீரில் என்ன ஆற்றல் இருக்கு, ஒவ்வொரு பொருளில் என்ன ஆற்றல் இருக்குது, செடி கொடியில் என்ன ஆற்றல் இருக்குன்று அறிவியல் ஆராய்ச்சி செய்வது போல மேலை நாட்டு அறிஞர் ஒருவர் இந்த மதுரை மீனாட்சி குங்குமத்தினுடைய அந்த தெய்வீக சக்தி ஆற்றலை வெளிப்பட்டு அதை கெசட் ஆதாரமே அவர் கைப்பட எழுதினது இருக்குது. இதுதான் மதுரை மீனாட்சி அம்மனோட குங்குமம். குங்குமம்னாலே மதுரை மீனாட்சி அம்மன் குங்குமம் என்று சொல்லுவாங்க. எங்கிருந்து வருகின்ற குங்குமம்? கருவறையிலிருந்து வருகின்ற குங்குமம். அப்போது கருவறையில் அந்த மீனாட்சி அம்பாள் பிரத்யக்ஷ தேவதையாக அந்த மீனாட்சி தாய் அங்கே வீற்றிருக்கிறார். அந்த தன்மையின் காரணமாக தான் அந்த அம்பிகையின் கிட்டேருந்து வருகின்ற குங்குமத்திற்கு அத்தனை மகத்துவம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கோயிலில் இருக்கின்ற திருநீறு பிரசாதமும் அங்கே தருகின்ற இந்த மங்களமான குங்குமத்திற்கும் அதீத அதிர்வலை இருக்கும். அதை பயபக்தியுடன் தெய்வ சக்தியினுடைய அருளாக வாங்கி கொண்டு இட்டுக்கொள்வது, நெற்றியில் இட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல் அதை பத்திரப்படுத்தி கொண்டு நம்ம வீட்டுக்குள் எடுத்துக்கொண்டு வரும்போது அதை நீங்கள் வீட்டு வாசப்படியில் வச்சா கூட தவறு கிடையாது. ஏன்னா அந்த கால் அடிப்படாத இடமா இருக்கும்போது எந்த தீய அதிர்வுகளும் அது வராது. வாசப்படி 2 ஓரம் இருக்குல்ல, அந்த 2 ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓரத்தில் இடுங்கன்னா குலதெய்வமும் அங்கே நீட்டு இருக்கும். குலதெய்வ பிரசாதமாக இருந்தாலும் சரி, அதை மீறி எந்த தீய சக்தி உள்ளே வராது. ஆனால் அங்கே கால் படக்கூடாது, கால் மிதிப்படக்கூடாது. தொடப்பத்தால் என்றைக்குமே வாசக்காலை தொடப்பத்தால் தள்ள மாட்டோம். அது ரொம்ப சிறப்பாக வீட்டில் கொண்டு பூஜை அறையில் நீங்கள் அதற்குன்னு கோயிலில் வருகின்ற குங்குமத்தையும் கோயில் வருகின்ற திருநீர் பிரசாதத்தையும் தனித்தனி குவளைகளை சேகரித்து தினமும் அதை கோயில் போகாத நாட்களிலோ அல்லது கோயில் போகாதவங்க அந்த வீட்டில் இருப்பாங்கல்ல, அப்போ அந்த பிள்ளைகள் கல்விக்கு சாலைக்கு செல்லும் போதும் தொழிலுக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் போதும் அந்த விபூதி குங்குமம் விடும்போது அதற்கான மகத்துவம் இருக்குது. அபிஷேக நீர் கூட இத்தனை நாழிகை வேலை செய்யுன்ற ஒரு கணக்கு இருக்குது அந்த கோமுகுரையிலிருந்து வருகின்ற தண்ணீர். ஆனால் இந்த தெய்வ சந்நிதியிலிருந்து வருகின்ற அந்த திருநீருக்கும் அந்த குங்குமத்திற்கும் என்றைக்குமே அதனுடைய அம்சம் இருக்கும். அது புனிதத்தை நாம் தக்க வைத்து கொள்ளுகின்ற வரை. அதனால் எக்காரணத்தை கொண்டும் கோயிலில் கிடைக்கின்ற திருநீர் மற்றும் மங்களமான பிரசாதமாகிற குங்குமத்தை இட்டுக்கொள்வதன் முறையை காட்டு மிக முக்கியமானது. இட்டவுடன் அதை எங்கோ ஒரு மூலையிலே அதை இட்டுவிட்டு வராதீர்கள். அந்த மங்கள பிரசாதம் தெய்வ சந்நிதியின் அந்த கருவறையில் இருக்கின்ற அந்த தெய்வத்தினுடைய அதிர்வதைகளை உண்டாக்குகின்ற ஒரு தன்மை. அந்த குலதெய்வம் கோயில் பிடிமனுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு கோயில் வருகின்ற
திருநீரும் குங்கும பிரசாதத்துக்கு மிக சிறப்பான ஒரு தன்மை இருக்குது. அதை தவற விடாதீர்கள். அந்த மங்களம் நிறைந்த பொருள், மங்களத்துடன் அந்த மங்கள பொருளை வீட்டுக்குள் அழைத்து எடுத்து வந்து அந்த பிரசாதம் வீட்டுக்குள் பூஜையில் இருக்கும்போது எந்தவித தீய அதிர்வலைகள் அந்த வாசல் படியிலும் சரி பூஜை அறையிலும் வேலை செய்வாது என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகள் திடீர்னு அழும்போதாக இருக்கட்டும், திடீர்னு பயம் வரங்கிற நேரம், திடீர்னு நமக்கு வயிற்று வலி, தலைவலி, ஏதோ ஒரு கெட்ட கனவு, சொப்பனம், ஏதோ ஒரு ஆபத்து நம்ம நெருவதற்கான அறிகுறிகள் அந்த நேரத்திலலாம் இந்த கருவறையிலிருந்து வருகின்ற திருநீர் பிரசாதம் குங்குமம் மிகப்பெரிய மகத்துவமான ஒரு வேலையை தரும் என்று சொன்னால், தெய்வ சக்தியை தரும் என்று சொன்னால் மிகையில்லை. இனி கோயிலுக்கு செல்பவர்கள் அங்கே தருகின்ற திருநீற்றையும் குங்கும பிரசாதத்தையும் வீணாக்காதீர்கள். கோயிலை மட்டும் நீங்கள் அசுத்தப்படுத்தவில்லை, உங்கள் மனத்தையும் அதன் மூலம் அசுத்தப்படுத்தி இருக்கிறீர்கள். கடமையே என்று தெய்வத்தை கும்பிட்டு வருவதற்கு சமானம் அது. பக்தியினுடைய சங்கமமாக தெய்வ சக்தியினுடைய அருளையும் ஆற்றலையும் நீங்கள் இல்லத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்றால் திருநீர் பிரசாதத்தின் குங்குமம் பொருளையும் மங்கள பொருள்களை மங்களத்துடன் வீட்டிலே அதற்கான மரியாதையுடன் வைத்தல் தான் சிறப்பு என்று சொல்லிக்கொள்வதில் இருக்கிறேன். மேலும் வராகி டிவியில், மகாவராகி டிவியில் உங்களுக்கான பல பக்தி பதிவுகள் வருகின்றன. காண